ஹலோ ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் ஃபஸ்ட்டாக பார்க்கணுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி தானே சொல்லணும். சரி, நம்மளும் அப்படி சொல்லுவோம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீகா ஹெர்பல்ஸ் ஹேர் ஆயில் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பாதி பேர்கிட்ட வந்து எப்படி ஆயில் யூஸ் பண்ணணும்னு தெரியும். அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு, ஷேர் பண்ணியிருக்காங்க, ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் ஆயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எப்படி யூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், ரெகுலர் ஆயிலா இல்லை என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சரி, நம்ம ஏன் அதை வீடியோவாக எடுத்து போட்டுறக்கூடாது, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. தெரியாதவங்களுக்காக நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இதுதான் இது. ஆக்சுவலி நான் இப்போ பாட்டில் சேஞ்ச் பண்ணிட்டேன். முன்னாடி வேறு பாட்டில் இருந்தது, கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியாச்சு. சீகா ஹெர்பல்ஸ் ஹேர் ஆயில் என்னோட பிராண்டு. ஓகே, இருக்கட்டும். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57+ ஹெர்பல் இருக்குது. ப்ளஸ் வந்து 7 டைப் ஆஃப் ஆயில் இருக்குது. நான் கண்ணாடி போட்டுக்கிட்டா இன்னும் ஒரு மாதிரி ஊம வெயில் அடிக்குதுல்ல, லைக் வெயிலும் அடிக்காமல் அந்த ஒரு க்ளவுடும் இல்லாமல் ஒரு மாதிரி அடிக்காமல் இருக்கும். அதனால் எனக்கு கண் முழிக்க முடியல. நான் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஓகே நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். இதில் 57 யாரா நம்மள வீடியோ எடுக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ 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 ஹலோ, நான் வட்டச் செயலாளர் வண்டுமுருகன் பேசுறேங்க. நான் சதுர செயலாளர் சந்தமுருகன் பேசுறேன். எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. சைலண்ட்ல போட்டு வச்சிடலாம். ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? 57+ ஹெர்பல் இருக்கு, 7+ ஆயில் இருக்கு. இது என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு டேண்ட்ரஃப் ரிமூவ் ஆகும். அப்புறமா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். இது ரெண்டுமே கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக புது முடி வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சைனிங்காகவும் இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சாஃப்டாக இருக்கும்னு. என்னோட ஹேர் எப்போவுமே ரஃப் தான், என்ன மாதிரி. அது இருக்கட்டும், சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நானும் பார்த்துருக்கேன், சாஃப்ட் அண்ட் சைனாக இருக்குது. எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கொடுப்போம். அது மட்டும் இல்லாத நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க நல்லா ஹீட் ரெடியூஸ் ஆகுது, நல்லா இருக்குது இந்த ஹீட் பாடி இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் ரெடியூஸ் ஆன மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, ஒரு நல்ல மசாஜ் ஆயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பலையா நீங்கள்? நம்பலைன்னா உங்களுக்கு நான் அவங்களோட அந்த ரிவ்யூஸ்லாம் நான் ஷேர் பண்ணேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இது எப்படி தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இதுக்குள்ளே இது ஆக்சுவலி ட்ராவல் ஃப்ரெண்ட்லி தான். நான் சிந்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு இன்னர் போட்டிருக்கு. இன்னர் போடலனாலுமே இது லீக் ஆகாது. ஏன்னா இஃப் இன்கேஸ் நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா பயப்படாமல் எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா, அதுக்காக தான் இது. நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது ஒரு ஹோல் போட்டுக்கலாம். ஹோல் போடுறத காட்டிலும் இதை ரிமூவ் பண்ணி பத்திரமா வச்சுட்டு எங்கேயாவது போகும்போது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதை எடுத்து லாக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இவ்வளோதான். இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ரெடி டு யூஸ். அப்படி பாருங்களேன், லீக் ஆகாது. சரி, நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கு எடுத்துடலாம். நான் எப்பவுமே மார்னிங் வந்து எழுந்ததுமே சிக்கு எடுத்துருவேன். மோஸ்ட்லி சிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட்டு வேலை நான் என்ன பண்ணுறனோ இல்லையோ, சிக்கு எடுத்து இந்த சீரம் என்ன சீரம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸ்ட்ரிக்ஸ் கிளாஸ்லாம் போயிட்டு நானே ரெடி பண்ணேன். இந்த பொமக்ரானட் சீட் ஆயிலில் வந்து நானே சீரம் ரெடி பண்ணேன். சரியாக டைம் இல்லாதனால அது பண்ண முடியல. பண்ணனா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிக்ஸில் எதுனாலும் வாங்கிப்பேன். இது வந்து 200 ml. ஆமாம், 200 ml. சின்னது கூட அவைலபிள் இருக்குது. வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா நீங்கள் பெருசு வாங்கிக்கலாம். சரி, சிக்கு எடுத்துடலாம். சிக்கு எடுத்துக்கிறதுக்குன்னே இது ஒரு சிப்பு. நடுவில் கொஞ்சம் ட்ராவல் அங்கே இங்கேன்னு சுற்றி கண்ட தண்ணியில் யூஸ் பண்ணி சரியாக கவனிக்காம விட்டேன். எனக்கே ஒரு மாதிரி இச்சிங் ஆயிடுச்சு. ஸோ இச்சிங் ஆயிடுச்சுன்னா நான் ஆயில் தேய்ச்சி குளிச்சிடுவேன். கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். சிக்கே இல்லைங்க பெருசாக. ஆயில் அப்ளை பண்ணலாமா? ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஜாஸ்திங்கனால தனித்தனியாக எடுத்து தேய்ச்சாதான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா விட்டுருவேன். ஓகே, ஆயில் கலர் பார்க்குறீங்களா? தெரியுதா?
நம்ம ஆயிலில் வந்து கெமிக்கலே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாத ப்ரெசர்வேட்டிவ்க்கோ ஸ்மெல்லுக்கோ நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் முடிக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கார்ப் ஈஸியாக பண்ணிடலாம். ஆயில் தேய்க்கும் போது 1-2 முடி உதிர்ந்து வரும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு 1-2 வரும். அதே சொல்லியிருக்காங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். 100 ஹேர்க்குள்ளே வர்றதுலாம் ஜஸ்ட் நார்மல் தான். அதுக்கு மேலே போகும்போது தான் வந்து அது ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேர் ஃபால் ஆனாலுமே கூட வளரணும். வளரலானா தான் கஷ்டம். நிறைய பேருக்கு அதுதான் ப்ராப்ளமே. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக நம்ம ஆயில் வந்து 100% சொல்யூஷன் கொடுக்குங்க. நல்லா நனையட்டும். இன்னைக்கு சண்டே. மோஸ்ட்லி நம்ம இந்தியாலன்ற காட்டிலையும் தமிழ்நாட்டில் நேஷ்னல் ஹேர் வாஷ் டே. நான் அதுக்காக பண்ணுறேன்னு இல்லை, நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுவேன். பட் நடுவில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டனால பெருசாக பண்ணலை. சரி, லைட்டாக ஒரு மாதிரி விச்சிங் ஆயிடுச்சு, ஹேர் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா அப்படியே விட்டோம்னா அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகி டேண்ட்ரஃப் வந்து அப்புறமா சுரிஞ்சு ரத்தம் வந்து முடி கொட்டி, ஏன் அவ்வளோ தூரம் நம்ம விடணும்? அவ்வளோ ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. லைட்டாக மழை வர மாதிரி இருந்தாலும் பட் ஓகே. இந்த மாதிரி டைமில் நம்ம ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. 1/2 hour 1 hour வச்சா போதும். வெயில் அடிக்குதுன்னா ஜாஸ்தி வைக்கலாம். ஒரு 3 hours, ஃபுல் நைட் 3 hours எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போதுங்க. நம்மளுக்கு வந்து ஆயில் அது என்ன தரப்போதோ அதை ஒரு 3 hours கொடுத்துரும். அதுக்கு மேலே வைக்கிறதுலாம் நான் குப்பன்னு தான் சொல்லுவேன். சும்மா வந்து டஸ்ட் ஓட்டிட்டு அழுக்கு ஓட்டிட்டு தேவையில்லாது. அதே மாதிரி ஒன் மோர் திங், இது ரெகுலர் ஆயிலான்னு கேட்டிருந்தீங்க. இல்லைங்க, இது ஹெர்பல்ஸ் கலந்து இருக்கு இல்லையா? ஸோ ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹெர்பலோட ஸ்மெல் இருக்கும், உங்களுக்கு ஓகேனா யூஸ் பண்ணலாம். பட் தேவையில்லை. வீக்லி ட்வைஸ், இல்லை ரொம்ப ஹீட் பாடி எனக்கு அப்படின்னீங்கன்னா வீக்லி த்ரைஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் சொல்கிறேன். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு எப்படி மசாஜ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஹேர் இந்த பக்கம் பண்ணியாச்சு, இந்த பக்கம் ஹேரில் பண்ணிடலாமா? ஹேர் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இருந்தாலும் எனக்கு பத்தலையோ அப்படின்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணி. கலர் பாருங்க, நம்ம ஆயிலோட கலர் தெரியுதா? இப்ப தலைக்கு அப்ளை பண்ணலாமா? நல்ல உச்சந்தலையில வச்சு என்னோட முடிக்கு ஒரு 1/2 bottle காலியாயிடும். நல்லா அப்ளை பண்ணியாச்சுங்க. கம்ப்ளீட்லி வந்து ஹேர்லேயும் ஸ்கார்ப்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மசாஜர், நான் சிலிக்கானில் குட்டி மசாஜர் வச்சுருக்கேன். எங்கே நமக்கு ஹேர் வந்து இல்லை அப்படின்னு ஃபீல் ஆகுதோ அங்கே நம்ம அப்படியே மசாஜ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆயில் நல்லா ஊறி நம்மளுக்கு என்ன தரணுமோ அது தந்துட்டு போயிடும். இல்லை என்கிட்ட மசாஜர் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா கையிலே அப்ளை பண்ணி போதும். சும்மா ஒரு 5 நிமிஷம்.
பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா இருக்கும் இல்லையா, அப்போது அதில் அப்ளை பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா அந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள், நானும் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி இங்கே தான் பண்ணுவேன். இங்கே எனக்கு கொஞ்சம் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அப்ளை பண்ணி பண்ணி ஓரளவுக்கு அந்த குட்டி குட்டி ஹேரில் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மசாஜ் பண்ணி விட்டாச்சுங்க. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா லைட்டாக அரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தானே, அது அது போகிறதுக்கு அந்த அரிப்பு இருக்கும், இல்லைன்னா பெருசாக தெரியாது. ஸோ இப்படியே விடாமல் நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா தூக்கி கொண்டு போட்டு ½ அன் ஹவரே போதும். இல்லை எனக்கு கொஞ்சம் நல்லா ஆயில் வச்சுட்டு குளிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 to 3 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். நல்லா பின்னி கொண்டு போட்டோன்னா இன்னும் நல்லா அந்த ஹேர் தலைக்குள்ளெல்லாம் ஊறும். அம்மாடி, நீங்கள் நல்லா ஞாபகம் இருக்குது, ஸ்கூல் டைம்லலாம் இந்த சனி ஞாயிறு வந்துருச்சு அப்படின்னா நல்லா எண்ணெய் தேய்ச்சி ஒரு தேய்ச்சி பேனெல்லாம் இருக்கும். அப்போ அந்த வேலையெல்லாம் பண்ணி பேன்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எங்கள் அம்மா பின்னி நல்லா மடக்கி கட்டி விட்ருவாங்க. ஆற்றுல தான், நான் வந்து வில்லேஜ் ஆக்சுவலி, தேனி டிஸ்ட்ரிக்டில் கம்போம். நாங்கள் ஆற்றுல அந்த டைம்லலாம் ஆற்றுல தான் போய் துணி துவைப்போம், குளிச்சுட்டு வருவோம். ஸோ எண்ணெய் தேய்ச்சிட்டு ஆற்று கிளம்பிடுவோம். துவைச்சி முடிச்சுட்டு குளிக்கிறதுக்குள்ள எப்படியும் ஒரு 3-4 hours ஆகிடுமா, நல்லா ஊறி இருக்கும். அது தண்ணி தான். குளிச்சுட்டு வீட்டில் வந்து துணி காய போடுற டைமில் தடை வச்சு போட்டோம்னா அதுவும் சேர்ந்து காஞ்சிரும். அப்படிதான் நான் வளர்ந்துருக்கேன். பின்னியாச்சு, கொண்டை போட்டுடலாம். நல்லா ஊறட்டும். என்ன வேணும்? இது என்ன இந்த 4 முடியும் தானே பார்க்குறீங்க? இப்போ ரீசெண்ட்லி இந்த கொரியன் ஸ்டைலில் ஹேர் ஸ்டைல் ட்ரெண்ட் ஆச்சா, சரி நம்மளும் கட் பண்ணிக்கலாமே, ஏன்னா லாங் ஹேர் டச் பண்ண வேணாம், ஃபேஸ் ஃப்ரேமாக எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு முடி வெட்ட தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, 18 years எக்ஸ்பீரியன்ஸ் வர சொன்னாங்க. அழகாக நான் 1க்கு 10 ஃபோட்டோ காமிச்சேன், எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், எனக்கு லாங் ஹேரவே டச் பண்ணக்கூடாது, ஒன்லி இங்கே இருக்கிற பேபி ஹேரை மட்டும்தான் டச் பண்ணி பண்ணணும்னு கேவலத்தின் உச்சகட்டத்தில் பண்ணிட்டாங்க. வேற வழியே இல்லை. இது வந்து வளர்ந்தாதான் நான் அகெயின் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண முடியும். என் ஹேர் ஸ்டைலே வந்து மாறி போச்சு. அதனால நான் இப்படி வந்து எதனா பண்ணி இங்கே ஒரு கிளிப்பு குத்திக்கிறேன். இப்படிதான் சுத்துறேன் ஒரு 2 மாசமா. இவ்வளோ இருந்துச்சு, இவ்வளோலேருந்து இவ்வளோ வளர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுன்னா ஹேர் ஸ்டைல் மாற்றிப்பேன். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு ஹேரை கொண்டு போய் கொடுக்கும்போது பார்த்து 10 வாட்டி யோசிச்சு யாருக்கிட்ட தலையை கொடுக்கணுமோ அங்கே கொடுங்க. ஒன்ஸ் கட் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம், அடுத்தது வளர்ற வரைக்கும் அது ஒரு மாதிரி மண்டையில் போட்டு நோண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா ஹேர் வந்து நமக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. எங்கே நம்ம கிளம்பி போனாலும் பொண்ணுங்கன்னா எப்படி, பசங்கன்னா எப்படி, அது நம்ம தலையில் கை விட்டு நோண்டவே நோண்டாது, அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட். அப்போ நம்ம கொண்டு போய் யார்ட்டையாவது கொடுத்தோம்னா இப்படிதான் கெடுத்து வச்சிருவாங்க. ஸோ நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. அப்புறம் என்னங்க, ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்படிதான் நல்லா வந்து ஹேர் தனியாக ஸ்கார்ப் தனியாக அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ½ அன் ஹவரே போதும். நீங்கள் 2 to 3 hour கூட வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப ஹீட் பாடி அப்படின்னா நீங்கள் ஃபுல் நைட் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். நான் வந்து என்னோட ஷாம்பூ சிக்கா ஹெர்பல்ஸோட அலோவேரா அண்ட் க்ரீன் டீ ஷாம்பூ செம்பருத்தி கண்டிஷனர் தான் போடுறேன். இது நான் ஒரு ½ அன் ஹவர் விட்டுட்டு வாஷ் பண்ணிவிடுவேன். வேறு என்னங்க, எதனா டவுட் அப்படின்னா நான் உங்களுக்கு நம்பர் மென்ஷன் பண்ணுறேன், அதில் வந்து நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஆர்டர் பண்ணணும், என்கொயரி பண்ணாலும் தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். இதனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஹேர் ஆயில்னால ஹேர் ஃபால் கம்மியாக இருக்குது. டேண்ட்ரஃப் ஆக்சுவலி நான் நிறைய மெடிசன்லாம் கூட யூஸ் பண்ணேன்க்கா, போகல, உங்களது ஒரு 2 hours சரியாயிடுச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதுனா ஹேர் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளோட சிக்கா ஹெர்பல்ஸ் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் வீட்டிலே எப்படி இப்போ பார்லர்லாம் போனோன்னா ஸ்பா பண்ணணும்,
மாஸ்க் பண்ணணும், ப்ரோட்டீன் பண்ணணும், அப்படி இப்படி சொல்லிட்டு மினிமம் 1500 கம்மியாலாம் இருக்கிறது இல்லை. என் முடியெல்லாம் பார்த்தாங்கன்னா பார்த்த செகண்டே 3 அப்படின்றவாங்க. அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் வீட்டிலே பண்ணிப்பேன். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் எப்படி வந்து ஹேர் ஸ்பா வீட்டிலே பண்ணுறது, ஹேர் மாஸ்க் வந்து ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸில் எப்படி நம்ம பண்ணுறது, ஹேர் ஃபால்க்கெலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் ரெமெடி வச்சு நான் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆக்டிவில் என்னோட இதில் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். தயவு செஞ்சு பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் என்னங்க, நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். வெயிட் பண்ணலாமா? சடா, ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக சைனாக இருக்குன்னு. நான் இந்த மாதிரி தாங்க ஹேர் வாஷ் பண்ணுற அன்றைக்கி இதை நான் வீடியோ எடுத்துகிட்டே இருப்பேன். அது போஸ்ட் பண்ணணும் இல்லையோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், எடுத்து வச்சுப்பேன். உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து உங்கள் ஹேர் சாஃப்டாக ஸ்மூத்தாக சைனாக ஹேர் ஃபால் கண்ட்ரோல்லேருந்து அது சரி பண்ணணும்னா, டேண்ட்ரஃப் போகணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் சிக்கா ஹெர்பல்ஸோட ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணலாங்க. இது மற்ற ஆயில் மாதிரி இல்லை. இன்றைக்கி மார்க்கெட்டில் எவ்வளோ பேர் ஆயில் சேல் பண்ணுறாங்க. நம்மளது முழுக்க 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 200% வந்து ஹெர்பலுங்க. ஒரு ஸ்மெல்லுக்கு கூட நம்ம எதுவும் ஆட் பண்ணலை, அது ப்ரிசர்வேட்டிவ் கூட ஆட் பண்ணலை. எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வயசு இருக்கும்போதே வந்து ஹேரை வந்து கேர் பண்ணிக்கிட்டே தாங்க வயசு போக போக வந்து அது நமக்கு கொஞ்ச நாள் ட்ராவலில் வரும். வயசு இருக்கும்போது விடு பார்த்துக்கலாம், எனக்கெல்லாம் முடி வரும், மயிராக போச்சு அப்படின்னு விட்டோன்னா கண்டிப்பாக மயிர் போயிடுங்க. சொட்டையாயிருச்சு இல்லை வந்து முடியெல்லாம் கொட்டி போச்சு அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த நம்மளோட கான்ஃபிடென்ட்டே போயிடும். முடி தான் எல்லாமே ஒரு லுக் சேஞ்ச் பண்ணுறது. அந்த லுக்கு ஏன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும்? ஸ்டார்டிங்லேயே கேர் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம்ல. அப்படின்னா நீங்கள் கேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிக்கா ஹெர்பல்ஸோட ஆயில் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் போடுங்க. அப்புறம் என்னங்க, வரட்டா?